யாருக்காக ஜெபிக்கணும், ஏன் ஜெபிக்கணும்? நிறைய காரணம். நிறைய பேருக்கு கேள்வி, ஏன் ஜெபிக்கணும்? ஆண்டவருக்கு தெரியாதா? எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குதே, இவ்வளோ போராட்டம் இருக்குது, ஆண்டவருக்கு தெரியாதா? அவர் கடவுள் தானே. அப்போ அவர் என்ன பண்ணலாம்? என் ஜெபத்துக்கு நான் இப்போ கேட்காமே எனக்கு கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு சிலர். இன்னொரு சிலர் என்னன்னா, நான் அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவராக பார்த்து கொடுத்தா கொடுக்கட்டும் அப்படின்ற ஒரு சிலர். ஆனால் அதிகமான விசுவாசிகளுக்கும் தேவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்னென்னா, அவர் வேதம் என்ன சொல்லுது? என் உட்காருதலையும் எழுந்திருத்தலையும் அவர் அறிந்திருக்கிறார், என் நினைவுகளை அவர் தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறார். அப்படி தானே வேதம் சொல்லுது. அப்போ ஏன் நான் ஜெபிக்கணும்? எல்லாமே அவர் அறிந்திருக்கிறாரே. அப்போது நான் ஏன் ஜெபிக்கணும்? முதல் காரணம்னா, மனிதன் கேட்காமல் தேவன் எதையும் செய்வதில்லை. மனிதன் கேட்காமல் தேவன் எதையும் செய்கிறதில்லை. அப்போது லூக்கா 18:1 படிக்கலாமா? டக்கு 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 டக்கு. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஓமையை சொன்னார். பாருங்க, போதும். சோர்ந்து போகாமல் எப்போதும் என்ன பண்ணோம்? ஜெபிக்கணும்னு யார் சொல்கிறதுனா, ஆண்டவரே சொல்கிறார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்கணும். நம்ம ஏன் ஜெபிக்கணும்னா, தேவன் பூமியில் ஒன்று மனுஷன் சொல்லாமல் செய்யவே மாட்டார். மனுஷன் சொல்லணும், தேவன் செய்வார். மனுஷன் கேட்காம எதையும் அவர் செய்ய மாட்டார். அப்படி தான் தேவன் மனுஷனை வச்சுருக்கிறாரு. பூமியில் மனிதனை உண்டாக்குன நோக்கம் என்னென்னா, மனிதனை ஏன் அவர் சிருஷ்டித்தார்னா, அவன் ஆளணும்னு சிருஷ்டித்தார், அவன் ஆளுகை செய்யணும்னு சிருஷ்டித்தார், அவன் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளணும்னு சிருஷ்டித்தார், சகலத்தையும் அவன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறாரு, எல்லாவற்றுக்கும் மேலே அவனை தலையை வச்சார். அதுக்காக தான் தேவன் என்ன பண்ணார்? மனுஷனை உண்டாக்குனார். மனுஷன் தேவனோடு உறவு கொண்டான், ஐக்கியம் வைத்திருந்தான். எப்போனா, பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி. எப்போ அவன் விலக்கின கனியை புசித்தானோ அன்னைக்கே அவன் சொல்லாமல் சொல்லிட்டான் பிசாசுக்கு, நீ தான் எனக்கு கடவுள், நீ தான் எனக்கு ஆண்டவன், நீ தான் என் எஜமான், நீ தான் என் தகப்பன். சொல்லாமல் சொல்லிட்டான் கனியை. வேண்டான்னு விலக்குன அந்த கனியை அவன் புசித்ததுனால ராஜ்யம் எல்லாம் யார்கிட்ட போயிடுச்சு? அத்தாரிட்டி எல்லாம் யார்கிட்ட போயிடுச்சுன்னா பிசாசுக்கிட்ட போயிடுச்சு. ஆளுகை என்னாச்சு? பிசாசுக்கிட்ட போயிட்டதுனால பிசாசு இப்போ ரூல் பண்ணுறான். உலகம் முழுவதையும் பிசாசு தான் இப்போ ரூல் பண்ணின்னு இருக்கிறான். அப்போது லூக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா 4வது அதிகாரத்தில் 5வது வசனம்னு நினைக்கிறேன், அதுலேருந்து படிங்களேன். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, படிங்கப்பா, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இது இவைகளை கொடுக்குறேன், நீ மட்டும் என்னை விழுந்து பணிந்து கொண்டா நான் உனக்கு என்ன பண்ணுறேன்? உன்னுடையதாகுன்றார் பிசாசு சொல்கிறான். உடனே நீங்களாக இருந்தால் என்ன சொல்லுவீங்க? சரி, நானே இருந்தால் என்ன சொல்லுவேன்னு சொல்லட்டுமா? அடி அறிவு கட்டவனே, இந்த பூமியை உண்டாக்குறது நான், இந்த மனுஷனை உண்டாக்குறது நான், இந்த மலைகளை உண்டாக்குறது நான், இந்த ஆறுகளை உண்டாக்குறது நான், இந்த காட்டு மிருகங்கள், ஊரும் பறவைகள், பிராணிகள் எல்லாத்தையும் உண்டாக்குறது நான், ஆளுகையை கொடுத்ததே நான் தாண்டா, அதனால் நீ என்கிட்ட பேரம் பேசாத அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணல, அப்படி சொல்லவே இல்லை. சொல்லாமல் என்ன சொல்கிறாரு? உன் தேவனாகிய பணிந்து கொள்வாயாகன்னு சொல்லிட்டார். அப்படி தானே சொன்னார்? படிங்க சிஸ்டர். உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாகன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார்? அங்கேருந்து போயிட்டார். பாருங்கள், அவர் வாக்குவாதம்லாம் பண்ணல. அவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் சொல்கிறத அவர் அங்கீகரிக்கிறார். ஆமாம், உன்னுடையது தான், உலகம் உன்னுடையது தான், எல்லாமே உன்னோடது தான், இதில் எனக்கு அதிகாரம் இல்லை தான், கரெக்டு தான், நீ சொல்கிறது கரெக்டு, நான் மோதிக்கிறேன், நான் வரேன், அப்படி பாயின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஏன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, பூமியில் மண்ணில் மனுஷனை உண்டாக்கி அவனை தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி உண்டாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து தன்னை போலவே
ஆவியாக அவன் பறக்க வைக்கிறாரு, ஒரு சரீரத்தை கொடுத்து. இந்த மனிதன் தன்னோடு இருக்கணும், தன் பிள்ளையாக இருக்கணும், ஐக்கியம் கொள்ளணும், உறவு கொள்ளணும்னு அவர் ஆசைப்பட்டார். ஆனால் தினமும் அவனோட பேசினார், உறவாடினார். ஆனால் இவன் என்ன பண்ணான், ஆளுகையை பிசாசுக்கிட்ட விற்று போட்டான். விற்று போட்டவொடனே என்ன ஆகுதுன்னா, இப்போ மனிதன் கொடுத்துட்டான், தேவனால் திருப்பி கேட்க முடியாது. கொடுத்தது தான். யார் கொடுத்தாரு? மனிதனுக்கு கொடுத்தாரு. அவன் இஷ்டம் அவன் இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டான். இப்போது கடவுளாக போய் அந்த இடத்துல நின்று நான் கடவுள் எனக்கு கொடுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு மனிதன் கொடுத்ததுனால மனிதனாக தான் திருப்பி கேட்கணும். மனிதனாக போய் தான் அவங்ககிட்ட திருப்பி கேட்கணும். அந்த யோகியதை எந்த மனுஷனுக்கும் இல்லை. எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆயிட்டாங்க. ஒருத்தனுக்கும் எல்லாருமே பாவம் செஞ்சிட்டாங்க. இப்போ தாவீது சொல்கிறாரு, நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தான்னு சொல்கிறார். அப்போ எல்லா மனுஷனும் பாவி தான், ஒருத்தனும் நீதிமான் இல்லை. அப்போ யார் போய் அவங்ககிட்ட இருந்து வாங்க முடியும்? ஒரு முறை சொல்கிறார், உலகத்தின் அதிபதி பிசாசு என்கிட்ட வரான், அவங்ககிட்ட அவனுடையது என்னிடத்துல ஒன்றும் இல்லைன்றார். அவரே சொல்கிறார் உலகத்தின் அதிபதி வரான்னு சொல்லிட்டு. அப்போது உலகத்தின் அதிபதி அவன்தான். இப்போது பிசாசுக்கிட்ட தான் ஆளுகை இருக்குது, அதிகாரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதனால் ஒரு மனிதனால் தான் அவங்ககிட்டேருந்து அதிகாரத்தை எடுக்க முடியும், தேவனால் எடுக்க முடியாது. ஏன்னா அவர் சொன்னவர் வாக்கு தத்தத்திலே அவர் உண்மை உள்ளவர். வானமானாலும் பூமியானாலும் ஒழிந்து போகும், அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியவே ஒழியாது. எல்லாவற்றை பார்க்கணும் தம்முடைய வார்த்தை அவர் பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறார். அதனால் வார்த்தைக்கு இது அவர் சொன்னதை மாற்றவே மாட்டார், திரும்பவே மாட்டார். ஒன்று கூட என்னை கூட நான் அவர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னான்னா ஆசீர்வதிச்சு தான் ஆகணும். நீ தப்பு செய்கிறதுனால நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன், நீ தப்பு செஞ்சுட்டேன். நான் சொன்னேன்னா நான் ஆசீர்வதிக்கலாம்னு நினச்சேன், சொன்னேன், ஆனால் நீ என்ன பண்ணிட்ட, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்ட. அதனால் உன்னை நான் இப்போ ஆசீர்வதிக்கிறது சொன்னது தப்பாக சொல்லிட்டணும்னு நினைக்கிறேன். அதனால் உன் ஆசீர்வாதத்தை நான் எடுத்துக்கிறேன்னு தேவன் ஒரு நாளும் யாருக்கும் சொன்னதில்லை. அதனால் உங்கள் வாக்குத்தத்தம் உங்களுக்கு வந்திருந்ததுன்னா எந்த வாக்குத்தத்தமாக இருந்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும். அது நீங்கள் என்ன செஞ்சாலும் வாக்குத்தத்தம் உங்கள் மேலே வந்து மேற்கொள்ளும், பலிக்கும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் தான், உன்னை மேன்மைப்படுத்துவேன் தான், உன்னை உயர்த்துவேன் தான், நீ வாழாகாமல் தலையாவதான். உன் டிஎன்ஏ மாறிச்சு தான். எல்லாமே அவர் சொன்னபடியே ஆகும். தேங்க்யூ. அப்போது ஆனால் பாருங்கள், ஆனால் மனுஷனுக்கு கேள்விலாம் இருக்குது. யூரியா தடுத்து இருக்கக்கூடாதா, யூரியா நிறுத்தி இருக்கக்கூடாதா? உனக்கு தான் யோசிக்கிற திறனை கொடுத்துட்டார் ஆண்டவர். நன்மையும் தீமையும் முன்னாடி வைக்கிறேன், உனக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கோ, ஜீவனம் மரணம் முன்னாடி வச்சுட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் மனுஷன் என்ன செய்கிறான்னா நிறைய கேள்வி கேட்குறான், நிறைய கேள்வி கேட்குறான், நிறைய பாருங்கள். யோபுல சொல்கிறார் அவர் 38வது அதிகாரத்தில் படிங்களேன். 38 படிங்க. வானத்தை வட்டமிடுகையில் நீ எங்கே இருந்தாய் அதை சொல்லுன்னு பாருங்க. அதில் வந்து படிங்க. இருக்கா? படிங்க. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளி ஆனால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. பாருங்க, இவ்வளோ கேள்வி கேட்குற இதுல நிறைய இருக்குது. என்ன சொல்றாரு? அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லோரும் கம்பீரித்தார்களே. கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்தபோது நீ அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும். இப்படியே படிச்சுன்னு போனீங்கன்னா இவ்வளவும் ஆண்டவர் செஞ்சுருக்கிறார். கேள்வி கேட்குறதுக்கு இடமே இல்லை. ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள் இதை செய்யலாமா, அதை செஞ்சுருக்கலாமே, ஏன் என்னை கைவிட்டீங்க, எதுக்கு இப்படி செஞ்சீங்க, உங்களுக்கு கண்ணு இல்லையா, உங்களுக்கு காது இல்லைன்னா கேட்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் உனக்கு தெரியுமா, இதெல்லாம் நான் செய்யும் போது நீ எங்கே இருந்த, நீ அவ்வளோ பெரிய அறிவு பெருத்தவனா என் கூட வழக்காடுறதுக்கு, என் கூட பேசுகிறதுக்கு. பாருங்கள், எல்லாத்தையும் ஆண்டவர் செஞ்சார். சங்கீதத்தை 8வது அதிகாரத்தை படித்து பாருங்களேன்.
என்னெல்லாம் நமக்கு செஞ்சிருக்கிறாரு. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியெங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலனுண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடுகள் எல்லாம் மாடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடலில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினேன். இவ்வளவும் நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த வசனம் வந்து யார் சொன்னதுன்னா தாவீது எழுதியிருக்கிறாரு. தாவீதின் சங்கீதம்னு போட்டிருக்குது. அப்போ தாவீது எழுதியிருக்கிறாரு. கிறிஸ்துவுக்கு முன்னாடி, கிறிஸ்துவுக்கு பின் இல்லை, கிறிஸ்துவுக்கு முன் எழுதியிருக்கிறார். இயேசு வரத்துக்கு முன்னாடியே தாவீது என்ன பண்ணிட்டாரு, இந்த சங்கீதத்தை எழுதினார். ஆனால் சம்பவித்தது என்னென்னா, தேவன் வந்து ஏதேனில் மனுஷனை உண்டாக்கி அவனை சிருஷ்டித்து அவனை உருவாக்கி அவனை ஒரு தோட்டத்துக்கு காவலாளியை வைக்கும்போது, தோட்டத்தில் வைக்கும்போது, காவலாளி அல்ல, தேவன் தோட்டத்தில் அவனை வைக்கும்போது என்ன நடக்குதுன்னா, தேவன், மனிதன், தேவதூதன், பிசாசு. சொல்லுங்கள், தேவன், மனிதன், தேவதூதன், பிசாசு. இப்போ என்ன ஆச்சு, மரத்தின் கனியை வந்து ஏவாள் கொடுக்குறாளா, கொடுத்தவொடனே சாப்பிட்டாரு. ஆளுகை எங்கே போயிடுச்சு, பிசாசுக்கிட்ட போனதுனால இப்போ எங்கே இருக்கிறான் தெரியுமா மனுஷன்? தேவன், பிசாசு, தேவன், பிசாசு, தேவதூதன், மனிதன் எங்கே இருக்கிறான்? கீழே வந்துட்டான். அவனுக்கு மேன்மையான அதிகாரத்தை கொடுத்து மேன்மையான இடத்தை கொடுத்து மேலே வச்சுருந்தாரு. அவன் எப்போ வந்து பிசாசுக்கு தன்னை விற்று போட்டானோ, தாரை வார்த்தானோ, அன்னைக்கே அவனுடைய ஆளுகை போயிடுச்சு. ஆளுகை செய்ய வேண்டியவன் அடிமையாகி விட்டான். இப்போ என்ன ஆச்சுன்னா, எல்லாம் அவனை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிச்சு. இப்போ எதை பார்த்தாலும் போய், அன்னைக்கு வந்து சிங்கத்துக்கு பேர் வச்சவன் அவன்தான், யானைக்கு பேர் வச்சவன் அவன்தான், புலிக்கு பேர் வச்சவன் அவன்தான், எல்லாத்துக்கும் பேர் வச்சவன் அவன்தான். ஆனால் இன்றைக்கி புலியை பார்த்தா நடுங்குறான். நடுங்குறோமா இல்லையா? சிங்கத்தை பார்த்தா நடுங்குறோமா இல்லையா? நடுங்குறோம். ஏன்னா ஆளுகை எங்கே போயிடுச்சு? அப்படி பிசாசுக்கு போனதுனால இப்போ எல்லாவற்றுக்கும் அவன் தலைவன் ஆயிட்டான், அவன் எஜமானான் ஆயிட்டான், ஆளுகுறவனாக மாறிட்டான், அவன் பெரியவன் ஆயிட்டான். நாம் என்ன பண்ணிட்டோம்? சின்னவங்களாக மாறிட்டோம். இப்போ என்ன நடக்கணும்னா, இப்போ பிசாசுக்கு விற்று போட்ட அந்த ஆளுகையை மறுபடியும் ஒரு மனிதனாக வந்து நம்ம என்ன பண்ணோம்? வாங்கணும். எந்த மனிதனுக்கும் தகுதி இல்லை, எந்த மனிதனும் நல்லவன் இல்லை, உண்மையானவன் இல்லை, பாவம் செய்யாதவனாக இல்லை. அதனால் மீட்பின் திட்டத்தில் இயேசு உலகத்துக்கு வராரு, மரியாளின் வயிற்றில் வராரு. அவர் பரிசுத்த ஆவியானவரால், பாவமறியாத மரியாளின் வயிற்றில் வந்து பரிசுத்த ஆவியானவரால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பற்றி இயேசுவா அவர் பூமியில் வந்தார். இப்போ பூமியில் வந்தவர் எப்படி நடப்படுறாரு? ஒரு ராஜாவை போல் நடப்படுறாரு. குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்குறாரு, பிசாசுகளை துரத்துகிறாரு, வல்லமையினாலும் வரங்கள்னாலும் ஜனங்களை அற்புதமாக அதிசயமாக வழி நடத்துகிறாரு, மரித்தோட எழும்ப செய்கிறாரு. பயங்கரமான காரியங்களை செய்யும் போது பிசாசு நினைக்கிறான், சரி நம்ம தான் அதிகாரம் உடையவனாக இருக்கிறோம், ஆளுகை உடையவனாக இருக்கிறோம், இவன் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போகிறான், என்ன இவனை வந்து என்ன பண்ணோம், சிலுவையில் வந்து முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்மளை கேட்குறதுக்கு ஆளே இல்லைன்னு அவன் நினச்சான். அவனுடைய திட்டம் அது. ஆனால் தேவ திட்டம் என்னென்னா, சிலுவைக்கு போகணும், சிலுவையில் ரத்தம் சிந்தணும், வெற்றி சிறக்கணும், மறிக்கணும், அடக்கம் பண்ணப்படணும், 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பணும். இது தேவனுடைய திட்டம். அப்போ தான் பிசாசு கையில் இருக்கிற அந்த ஆளுகையை வாங்க முடியும். அது யார் வாங்கணும்? மனிதன் தான் வாங்கணும். மனிதன் தான் கொடுத்தா, மனிதனாக தான் வாங்க முடியும். அதனால் 100க்கு 100% தேவன் மனிதனாய் அவதரித்து பூமியிலே வந்தார். அதனால தான் அவர் பூமியில் மனுஷனாக வந்தார். வந்து என்ன பண்ணார்? இப்போது சிலுவைக்கும் போனார். போய் என்ன பண்ணார்? சிலுவையில் ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார். ஜெயிச்சு
என்ன பண்ணார்? ஆளுகையை எடுத்தார். எப்படி எடுத்தார்னா, பாதாளத்துக்கு போனார். பிதாவின் பாதாளத்துக்கு போயிட்டு வந்து பிதாவின் வலது பாரிசத்தில் உக்காந்து இன்றைக்கும் பிரதிநிதியாக நமக்கான மனுஷனுங்களுக்கு பிரதிநிதியாக, மனுஷனுக்கு ஒரு பிரதிநிதி இருக்கிறாங்கல்ல, இப்போ நமக்கு ஒரு பிரதிநிதி இருக்கிறாங்க. நம்ம எல்லா இடத்துலையும் ஒவ்வொன்று வச்சுருப்பாங்க. இப்போ மனுஷனுக்கு ஒரு பிரதிநிதியாக யார் இருந்தால், இயேசு அங்கே உக்காந்து என்ன பண்ணுறார்? மனுஷனாகவே உக்காந்து அவர் என்ன பண்ணுறாரு? உனக்காகவும் எனக்காகவும் இன்றைக்கும் பேசிக்கொண்டு இருக்கிறார், பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர் 100% மனிதனாக பூமியில் எப்படி வாழ்ந்தாரோ அப்படியே பிதாவின் வலது பாரிசத்தில் உக்காந்து மனிதனாகவே பேசிக்கொண்டு இருக்கிறார், உனக்காகவும் எனக்காகவும். அதை தான் இங்கே நீங்கள் நம்ப முடியாத அந்த காரியத்தை தான் நான் இப்போ பேச போகிறேன். உங்களால் நான் விளங்கி கொள்ள முடியாத ஒரு காரியம். தீமோத்தேயு 2:5-6 படிங்க. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் பாருங்க வருகிறது. எல்லாருக்கும் படிங்க மறுபடியும். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்து மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அப்போ மனுஷனாதான் அங்கேயும் உட்காந்து என்ன பண்றாரு? உங்களுக்காகவும் எனக்காகவும் வேலை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அப்போது பாருங்கள், மத்தேயு 18:18 என்ன சொல்லுது பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவின் 18:18 பூமியிலே நீங்கள் எவைகள் பரலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டு. பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். பூமியிலே எவைகளை நீங்கள் கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கும். அப்போ பூமியில் என்ன பண்ணோம்? பூமியில் எதை வேணால் கட்டலாம். ஆனால் நோக்கம் சித்தம், தேவனுடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் அறிந்து கொண்டவர்களால் நாம் செயல்படும் போது நீங்கள் எதை கட்டினாலும் அது நடக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்? இஷ்டத்துக்கு எதனா ஒன்று கட்டிட்டு வந்துடும். அவனை கட்டுறேன், இவனை கட்டுறேன், எதிர் வீட்டுக்காரனை கட்டுறேன், பக்கத்து வீட்டுக்காரரை கட்டுறேன், மாமியாரை கட்டுறேன், மாமனாரை கட்டுறேன், மருமக்களை கட்டுறேன். இதெல்லாம் கட்டக்கூடாது. தேவனுக்கு எது சித்தமோ, எந்த நோக்கத்துக்காக தேவன் உங்களை உருவாக்கி இருக்கிறார்னா அவருடைய சித்தத்தை, அவர் செய்ய வேண்டிய காரியங்களை பூமியில் நீங்களும் அவரும் நீங்களும் தேவனும் சேர்ந்து செய்கிறதுக்கு தான் உங்களையும் என்னையும் உண்டாக்கினார். நம்மளாம் பார்ட்னர், நானும் தேவனும் பார்ட்னர், ஒர்க்கிங் பார்ட்னர். இயேசுவோ நானும் பக்கத்தில் சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து இயேசுவோ நானும். உங்களுக்கு தெரியுமா? இயேசுவும் நானும் ஒர்க்கிங் பார்ட்னர். சொல்லிட்டீங்களா எல்லாரும்? பார்ட்னர்னா என்ன ஆகும்? பார்ட்னர்னா என்ன? ஒர்க்கிங் பார்ட்னர்னா என்ன? இல்லை, என்ன எல்லாருக்கும் சரி பாகமாக என்ன வரும்? அப்படி தானே பிரதர்? சரியாக கிடைக்கும். அவருக்கு என்ன கிடைக்குதோ அதெல்லாம் உங்களுக்கும் கிடைக்கும். சரி பாதி, உனக்கு பாதி எனக்கு பாதி. அவர் நான் சார் வானம் என்னுடையது, பூமியோ மனுபுத்திரன் கொடுத்தேன்ட்டார். நீ பூமியில் எதை வேணால் கட்டுப்பா, நான் அதை பரலோகத்தில் கட்டிடுறேன். நீ பூமியில் எதை கட்ட விழுக்கிறோ அதை பரலோகத்தில் நான் கட்ட விழுக்க. அங்கே உக்காந்துன்னு பிதாவின் வலது பாரிசத்தில் மனிதனாக உட்காந்து அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். பூமியில் நீயும் நானும் தேவனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு சித்தத்தை புரிந்து கொண்டு அவர் போலவே நாம் பேசணும். அவர் போலவே பேசணும். அதிகாரமுடையவர்களாய், ஆளுகை நிறைந்தவர்களாய், தேவன் சொல்கிறது போலே, தேவன் பேசுகிறது போலே நீங்களும் நானும் பேசுறதுக்கு தான் தேவன் பூமியில் உங்களை என்ன வச்சிருக்கிறார். நம்ம நோக்கம் நல்லா இருந்தால் தேவன் ஆசீர்வதிப்பார். பாருங்கள், அவர் நோக்கம் என்ன, அவர் சித்தம் என்ன? வியாதியஸ்தர் வராங்க, வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை. அவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு சித்தம் உண்டு, சொஸ்தமாகுன்றார். அப்போனா அவர் சித்தம் என்ன? நான் நல்லா இருக்கணும், நான் சுகமாக இருக்கணும், நான் வியாதி இல்லாமல் இருக்கணும், நான் ஐஸ்வர்யவானாக இருக்கணும், நான் சமாதானத்தோடு இருக்கணும், நான் சந்தோஷத்தோடு இருக்கணும், நான் நிறைவாக இருக்கணும், நான் பூரணமாக இருக்கணும். இதெல்லாம் அவருடைய சித்தம். எப்போ நம்மளுக்கு அவருடைய சித்தம் தெரியல தெரியுமா? ஏன் நம்மளுக்கு அவருடைய சித்தம் தெரியல தெரியுமா? அவரோட ஐக்கியம் கொள்றதில்லை.
ஏதோ சண்டே மட்டும் வந்துட்டு பைபிளை தொட்டு அக்கலத்தில் வச்சுன்னு வந்துட்டு மறுபடியும் அதை எடுத்து ஷெல்ஃபில் வச்சுட்டு மறுபடியும் அடுத்த வாரம் அதை தூசி தொட்டி என்ன பண்ணுறோம், நம்ம எடுத்துன்னு வரோம். அப்படி இல்லை, ஒவ்வொரு நாளும் அவர் நம்ம கூட என்ன பேச விரும்புகிறாருன்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பண்ணணும், அவரோட உக்காரணும், செபிக்கணும், அவரோட ஐக்கியம் கொள்றதுக்கு தான். தேவன் மனுஷனை உண்டாக்குறது நோக்கம் என்ன தெரியுமா? ஐக்கியம் வச்சு. தன்னை போலவே பிதா என்ன பண்ணார்? இயேசுவை வந்தார். இப்போ இயேசுவை போல் நம்மெல்லாம் மாறணும், நம்ம மூலமாக அநேக இயேசுக்கள் பிறக்கணும். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் இந்த திட்டத்தை என்ன பண்ணிட்டான்? ஆரம்பத்திலேயே என்ன பண்ணிட்டான்? பிசாசு கொலைச்சிட்டான். கொலாப்ஸ் ஆயிடுச்சாங்க. உடனே ஆண்டவர் என்ன பண்ணார்? மறுபடியும் வந்தார். பிந்தின ஆதாமா வந்து எல்லா ஆளுகையும் அதுக்கு வந்து பாருங்கள், அதுக்கு ஒரு மனுஷன் கேட்கணும். எப்படி கேட்கணும்? டேய், இது என் அப்பன் சொத்துட்டா கூடுறான்னு கேட்கணும். அதை கேட்கறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது? இயேசுவுக்கு இருக்குது இல்லையா? அவர் பாவமே செய்யாதவர். அதனால் அவர் கேட்ட உடனே என்ன பண்ண முடியாது? அவனால் மறுக்க முடியாது. இப்போ ஆளுகை நம்மக்கிட்ட வந்துடுச்சு, ஆனால் நம்மளுக்கு யூஸ் பண்ண தெரில. ஆளுகையை வச்சு என்ன பண்ணுறது? எப்படி பேசுறது? ஐயோ ஆண்டவரே, ஏதாகிலும் கொடுங்க ஆண்டவரே, இன்றைக்கி மட்டும் செஞ்சுருங்க ஆண்டவரே, இதோடு நான் இந்த மாதிரி கேட்கவே மாட்டேன் ஆண்டவரே, தப்பு செய்யவே மாட்டேன் ஆண்டவரே, ப்ளீஸ் ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் மட்டும், இந்த முறை மட்டும் கொடுத்து, அப்படிலாம் ஜெபிக்கவே கூடாது. இப்போ பிச்சைக்காரங்க போயிட்டு அம்மா எனக்கு பிரியாணி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்பானா? கேட்க மாட்டான். அம்மா எனக்கு சாம்பார் சாதம் கொடுங்கம்மா, வயிறு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்பானா? அம்மா எனக்கு வயிறு வலிமா, கொஞ்சம் தயிர் சாதம் கொடுமா, கேட்கவே மாட்டான். அம்மா தாயே ஏதாவது போடுங்க தாயே அப்படின்னு தான் கேட்பான். பிச்சைக்காரன் அப்படி தான் கேட்பான். நீயும் நானும் பிச்சைக்காரன் கிடையாது. பிள்ளைகள், ஆளுகிறவர்கள், ஆளுகையை உடையவர்கள். அப்போ பிந்தின ஆதாமா வந்து ஆளுகையை கொடுத்துட்டாரு. இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? பிச்சைக்காரங்களை போலவே என்ன பண்ணுறோம்? ஜெபம் பண்ணிங்கிறோம். அதிகாரத்தோடு ஜெபம் பண்ணணும், ஆளுகை செய்யணும், வேணும். நான் வந்து என் சமாதானத்தை நான் பிரகடனப்படுத்துகிறேன்னு சொல்லணும், என் சந்தோஷம் எனக்கு வேணும்னு சொல்லணும். அத்தாரிட்டியோட, அதிகாரத்தோடு நம்ம பேசணும். பாருங்கள், ஏசாயா 54:17 என்ன சொல்லுது பாருங்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமோ வாய்க்காதே போகும். எதை பண்ணாலும் வாய்க்காது உனக்கு விரோதமாக. ஏன்னா தேவனுடைய திட்டத்தில், நோக்கத்தில், அவர் சித்தத்தில் செயல்படுகிற உனக்கும் எனக்கும் எதுவுமே வராது. தைரியமாக என்ன பண்ணலாம்? சொல்லலாம், உன்னால் எதுவும் என்னை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு காரியத்தை கூட ஆண்டவர் சொல்கிறார். எப்படின்னா சொல்கிறாரு? ஏசாயா 45:11 படிங்களேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். என் பிள்ளைகளை குறித்து, கரங்களின் கிரியைகளை குறித்தும் யாருக்கு யார் கட்டளையிடுறது? அவர் சொல்கிறாரு, என் கரங்களுக்கு நீ கட்டளையிடுன்றார். அப்படி தானே சொல்கிறாரு? என் கரங்களுக்கு, மறுபடியும் படிங்க சிஸ்டர். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை, என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். எனக்கு வரும் காரியங்களை குறித்தும் எனக்கு இப்போ கட்டளையிட சொல்கிறாரு. நீங்கள் கட்டளையிடுப்பா, அங்கே நான் நிறைவேற்றுறேன்றார். ஆனால் நம்ம என்ன பண்ணுற? கெஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். அதான் நேற்று ஒரு கிளிப்பு வந்துச்சு பார்த்தேன். இவர் சொல்கிறாரு, ஜஸ்டின் சொல்கிறாரு, பரமண்டலங்களில் எங்கள் பிதாவே உன் நாமம் மகிமைப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உங்கள் சித்தம் பரமண்டலங்களே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, எங்களை சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமை நின்று ரட்சியோன்னு சொல்கிறார்ல. அப்போது என்ன சொல்கிறாராம்? சோதனையில் நின்று ரட்சிக்கும்படி முன்னாடி நாளே நீ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ,
சோதனை அடுத்த நாள் உனக்கு வராதுன்றார். ஏன் சோதனையில் போய் மாட்டிக்கிற? முன்னாடியே என்ன பண்ணுற? அதுக்கு தான் ஆண்டவர் ஒரு வழியை வச்சுட்டாரு. சோதனைன்று என்னை ரட்சித்து கொள்ளோன்னு சொல்கிறாரு. சோதனை வரும்போது என்னை ரட்சித்துருங்கன்னு சொன்னால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு மாதத்துக்கு அப்புறமோ, ஒரு வாரத்துக்கு அப்புறமோ வரப்போகிற சோதனையில் இருந்து கூட ஒன்று ஆண்டவர் மீட்டுட்டு வாரான், தூக்கிட்டு வாரான், அப்படி சொல்கிறார். அப்போது ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? இதுதான் ரெண்டாவது காரணம். பாருங்கள், உள்ளே இருக்கிற மண் இதில் அந்த குகை இதில் மண்ணில் என்ன சொல்லுவாங்க, அது நிலச்சரிவில் ஒருத்தன் மாட்டின்னு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. உள்ளே மாட்டிட்டான், இன்னொருத்தனும் கூட போய் மாட்டினான். நிலச்சரிவு இல்லை, அது புதைக்குழியில் ஒருத்தன் மாட்டினான்னு வச்சுக்கோங்களேன். மாட்டின 2 பேர் மாட்டினானுங்க. இப்போ ஒருத்தன் தூக்க முடியுமா? தூக்கவே முடியாது. இவனை தூக்கினா அவன் முடிக்கணும், அவனை தூக்கினா வெளியிலேருந்து தான் ஒருத்தர் தூக்க முடியும். அதுதான் இயேசு. வெளியிலேருந்து உன்னை என்ன அவர் தூக்கிட்டார். தூக்கிட்டு என்ன பண்ணார்? விலையேற பெற்ற ரட்சிப்பை கொடுத்தாரு. இன்றைக்கி பிதாவின் வலது பாரிசத்தில் போய் உக்காந்துட்டாரு. இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாரு? நான் ஏன் ஜெபிக்கணும்னா, தேவனோடு செயலாற்றி தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதா ஜெபமா? சொல்லுங்கள். தேவனோடு செயலாற்றி தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவது தான் ஜெபம். இப்போது இன்னொன்று தேவனோடு சேர்ந்து செயலாற்றி ஜெபிப்பதும் ஜெபந்தான். இப்போ 2 காரியம். தேவனுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கணும், அவர் சித்தத்தை புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் ஜெபிக்கணும். ஆண்டவரே இன்றைக்கி என்ன ஜெபிக்கணும் ஆண்டவரே? உங்கள் சித்தம் என்ன ஆண்டவரே? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க ஆண்டவரே? சொல்லுங்கள் ஆண்டவரேன்னு கேட்டுட்டு நம்ம ஜெபிக்கும் போது எல்லாம் ஜெயம் வரும், எல்லாம் விடுதலை வரும், எல்லாம் மாறும், எல்லா சூழ்நிலைகளும் மாறும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 1:28 ஆதியாகமம் 1:28 படிங்கப்பா. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்க. எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்னால் இந்த மனுஷன் என்ன சொல்கிறான்? நான் தான் மாடா உழைச்சி ஓடா தேஞ்சி வேர்வை சிந்தி ரத்த வேர்வை சிந்தி இதெல்லாம் சம்பாரித்து வச்சேன், இதுங்க அனுபவிக்குதுங்கன்னு சொல்கிறான். இப்படி சொல்கிறதுனால தான் அது சாபமாக அவனுக்கு மாறுது. யார் வியர்வையை மேன்மைப்படுத்துகிறாங்களோ அங்கெல்லாம் சாபம் வரும். நானும் சொல்லது, ஆண்டவருடைய கிருபையில் நான் வாழ்கிறேன். கிருபை தான் இதை எனக்கு கொடுத்துச்சு, கிருபை தான் என்னை சம்பாதிக்க வச்சுது, கிருபை தான் என்னை செய்ய வச்சுதுன்னு சொல்லும்போது தான் ஆசீர்வாதம் வரும். நம்ம இப்படி ஜெபம் பண்ணி என்ன பண்ணலாம்? ஆண்டவரே நீங்கள் கொடுத்தது ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வதிச்சது ஆண்டவரே, உங்களால் தான் ஆண்டவரே இந்த ஐஸ்வர்யம் சம்பத்து எல்லாம் வந்துச்சு, உங்களுடையது ஆண்டவரே சொல்லும்போது அவர் ஐஸ் வைக்கிறோம். உடனே அவர் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுறாரு? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கேட்க கேட்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்போது நம்ம ஐஸ் வச்சு என்ன பண்ணோம்? அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்காமல் நம்ம என்ன பண்ணுறோம்? தப்பாக பேசி தவறானதை பெற்றுக்கொள்கிறோம். நிறைய முறை நான் சொல்வேன், தவறானதை பேசி தான் நம்ம தவறானதை மெய்யாகவே தேவன் நான் பண்ணார். மனுஷனுக்கு ஆளுகையை கொடுத்தாருனா அந்த ஆளுகையை அவர் திரும்பி வாங்கிறது இல்லை. இப்போ பிந்தின ஆதாமா உனக்கு மெய்யாகவே ஆளுகையை கொடுத்துட்டார். சொல்லுங்கள், நீங்கள் ஆளுகிறவர்கள், நீங்கள் ஆளுகிறவர்கள். சொல்லுங்கள், நாங்கள் ஆளுகிறவர்கள். இங்கே பாருங்கள், அந்த பாட்டில் கூட என்ன சொல்லுதுன்னா, உன்னதர் மறைவுண்டு. உண்மையா? உண்டா இல்லையா? நீங்கள் சொல்ல நான் பொல்லாப்பு நேராதுன்னா ஆமேன், நேராது. அப்புறம் பாடுகள் அவர் ஏற்றுக்கொண்டார், துக்கங்கள் அவர் சுமந்து கொண்டார், அவர் தழும்புகளாக நான் சுகமாயிருக்கேன் சொல்லிக்கிட்டே இருக்கணும், அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே உங்கள் தழும்புகளாக நான் சுகமாக இருக்கிறேன், எனக்கு பாடு இல்லை, எனக்கு எதுவும் இல்லை, ஏன்னா எனக்கு உன்னதர் மறைவு இருக்குது. நீங்கள் என் பாடுகளை ஏற்றுக்கொண்டீங்க, என் துக்கங்களை சுமந்தீங்க, நான் இனி சுமக்க மாட்டேன்னு சொல்ல எல்லா சூழ்நிலையும் மாறும். அப்போது ஜெபம் ஏன் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டாக இல்லைன்னா, நம்மளுக்கு ஜெயம் வரல, ஜெபத்துக்கான பதில் வரல, அதனால் மறுபடியும் நம்மளால் ஜெபத்துக்கு போய் உட்கார முடியல. ஆனால் எப்படி விஷயம் தெரிஞ்சு நம்ம ஜெபிக்கும் போது என்ன ஆகும்? பதில் கண்டிப்பாக வராமல் இருக்குமா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அப்போ சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது விடுதலை வரும். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டோம்? இயேசு உங்களுக்காக எனக்காக மனுஷனாகவே எங்கே இருக்கிறாரு? பிதாவின் வலது பாரிசத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறார், அறிக்கை பண்ணின்னு இருக்கிறாரு. அதனால் ஆமேன் ஆண்டவர், ஆமேன் ஆண்டவர், சத்தியா சொல்கிறது உண்மைதான், ஆமேன் ஆமேன், அவர் நல்லவ தான்,
அவர் ரொம்ப ரொம்ப நல்லவா. நீங்கள் உங்கள் பேரை சொல்லிக்காங்க, நான் என் பேரை சொல்லிக்கிறேன். அப்புறம் என் பேரை சொல்கிறது யார்? ஆனால் நானே தான் என் பேரை சொல்லணும். அவர் சொல்லுவார், ஆமாம் ஆண்டவரே, சத்யா நல்லதுக்கு தான் செய்கிறா, அவளுக்கு கொஞ்சம் கொடுத்து விடுங்க, அவளுக்கு கொஞ்சம் ஆசீர்வதிச்சு விடுங்க, அவளுக்கு ஒரு 2 மாடி கொடுங்க, ஒரு ஃப்ளைட்டு கொடுங்க, எதோ கொடுங்க, அதை கூட. சினிமா நடிகைங்களாம் ஃப்ளைட்டு வச்சுருந்துருக்காங்க, கப்பல் வச்சுருந்துருக்காங்க. ஏன் நம்மளாம் வச்சுக்க கூடாதா? வச்சுக்கணும், வச்சுக்கணும். ஊழியக்காரங்களாம் வச்சுக்கணும், விசுவாசிங்களாம் வச்சுக்கணும். நம்ம பைக்கு காருக்கே ரொம்ப திண்டாட்டமாக இருக்குதுன்றீங்களா? ஆனால் ஜெபம் நம்ம சரியாக செய்யலை. ஜெபம் நம்ம சரியாக செய்யும் போது எல்லாம் வரும். அவருடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் புரிந்து கொண்டு ஜெபிக்கும்போது ஆளுகை வரும். அதிகாரத்தோடு ஜெபிங்க, பிழையில்லாமல் ஜெபிங்க. அவர் நினைவுகள் உங்கள் நினைவுகளாக மாறட்டும், அவர் திட்டம் உங்கள் திட்டமாக மாறட்டும், அவருடைய யோசனை உங்கள் யோசனையாக மாறட்டும். அவருடைய யோசனை என்ன? நீங்கள் நல்லா இருக்கிறது தான் அவருடைய யோசனை. நீங்கள் நல்லா இருக்கணும், சுகித்து இருக்கணும், வாழ்ந்துருக்கணும், கனி கொடுக்கணுன்றதுலாம் அவருடைய விருப்பம். அதே போல் நம்ம வாழும்போது ஆண்டவர் நம்முடைய நோக்கத்தை பார்த்து நமக்கான எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கை தட்டலாமா வானாவா? அது மார்க் போடலாமா வானாவா? அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அல்லேலூயா. ஏன் ஜெபம் பண்ணங்க? ஏன் ஜெபம் பண்ணோம்? ஏன் ஜெபம் பண்ண? நோக்கம் தெரியணுமா? திட்டத்து ஏன் ஜெபம் பண்ணோம்? ஏன் ஜெபம் பண்ணனா? அதிகாரம் இழந்துச்சு. ஒருத்தர் அதிகாரத்தை பெற்று கொடுத்துருக்கிறாரு. அந்த அதிகாரத்தை பெற்றவர் எப்படி இருக்காருன்னா, மனுஷனா என்னை போலவே அங்கே இருக்கிறாரு. அவர் 2 பேர், வசனம் சொல்லுது, பூமியில் 2 பேர் எங்கே ஒருமனப்படுறீங்களோ அது அப்படியே ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேர், அங்கே ஒரு மனுஷன், இங்கே ஒரு மனுஷன், 2 பேர் சேர்ந்து ஜெபிக்கும். அங்கே மட்டும் அவர் இவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம சொல்கிறது கிடையாது. நம்ம ஜெபம் ஏதாவது ஒன்று கொடுங்க ஆண்டவர், எதனா செய்யுங்க ஆண்டவர் அப்படின்னு ஜெபம் பண்ணுறோம். நம்ம அதிகாரத்தோடு ஜெபிக்கணும். நம்ம அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் கையில். ஆமேன். அல்லேலூயா. இந்த பாடலை நாம் பாடுவோம். உன்னதர் மறைவுண்டு ஆமேன், நமக்கு வல்லவர் நிழலுண்டு ஆமேன். அல்லேலூயா. பைபிள் இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணோம்? ஆமான் சாமி போடணும். ஆமேன். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி பாடி நம்ம ஆராதனை முடிப்போம். உன்னதர் மறைவுண்டு ஆமேன், நமக்கு வல்லவர் நிழலுண்டு ஆமேன். உன்னதர் மறைவுண்டு ஆமேன், நம் வல்லவர் நிழலுண்டு ஆமேன். பொல்லாப்பு நேராது ஆமேன், வாதையும் அணுகாது ஆமேன். பொல்லாப்பு நேராது, ஒரு வாதையும் அணுகாது ஆமேன். ஆ ஆ ஆ பாடுகள் இல்லையாமே, என் துக்கங்கள் சுமந்தாரே ஆமே. பாடுகள் ஏற்றாரே ஆமே, நம் துக்கங்கள் சுமந்தாரே ஆமே. தழும்பாலே குணமானோம் ஆமே, பலவீனம் நமக்கில்லையாமே. இதே போல பாடினே போங்க. ஆமென். இதுக்கு எல்லாத்துக்கும் ஆமான் சாமி போடுங்க. அவர் அங்கே ஆமாம் போடுவார்,
இங்கே நீங்கள் போட்டோடனே அங்கே ஒரு ஆமா, அங்கே போடும் போது உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். வேதம் சொல்கிறது, பூமியில் எதை கட்டுறியோ அது பரலோகத்தில் கட்டப்படும். பூமியில் எதை கட்டவிழ்க்கிறியோ அது பரலோகத்தில் அவரும் கட்டவிழ்ப்பார். மனுஷனாய் பிதாவின் சமூகத்தில் உனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறவர், உனக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறவர், உனக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை இன்னைக்கே எடுத்து, ஆண்டவரே இன்னைக்கு நான் பலவீனமா இருக்க மாட்டேன், பலவீனத்தை இயேசுவின் நாமத்தில் கட்டி வைக்கிறோம், சுகத்தை கட்டவிழ்க்கிறோன்னு சொல்லு. ஆவிக்குரிய ஜீவியம் கீழே போயிடுச்சு, ஆவிக்குரிய ஜீவியத்தை கெடுக்கிற அசுத்தாவியை நான் கட்டி வைக்கிறேன். தேவ பிரசன்னம், ஆவிக்குரிய அனலின் ஆவியை நான் கட்டவிழ்க்கிறேன் எனக்குள்ள அப்படின்னு சொல்லு. மேல இருக்கிறவர் உனக்காக எதெல்லாம் கட்டுறியோ அதெல்லாம் கட்டுவார், எதெல்லாம் கட்டவிழ்க்கிறியோ அதெல்லாம் கட்டவிழ்க்கப்படும். இன்னைக்கு ஜபங்கள் கேட்கப்படும். 2 பேர் ஒருமனப்பட்டா அந்த ஜபங்களை கேட்பேன்னு சொல்லி பிதாவாகிய தேவன் சொல்லியிருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்துவோமா? ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே நாங்கள் ஏதோ ஆண்டவரே ஒரு மாதிரி ஆண்டவரே எங்களுக்கு அதிகாரம் இல்லாத போல் நாங்கள் ஜெபிக்க தேவையில்லை. எங்களுக்கு அதிகாரத்தை பிடுங்கி கொடுத்துருக்கிறார் இயேசு. அந்த அதிகாரத்தோடு ஜெபிக்கும் போது எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கங்களும் மாற போகிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. அதிகாரத்தை உடையவர்களாய் இங்கிருந்து கடந்து போக உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே வந்த ஒவ்வொரு பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே உங்களுக்குள்ள இருக்கிறவர் நீர் பெரியவராய் இருக்கிறீர். ஓ அந்த பெரியவர் ஆண்டவரே எங்களுக்காக பரலோகத்தில் ஆண்டவரே எங்களுக்காக பிதாவின் சமூகத்தில் எங்களுக்காக வேலை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே நாங்கள் செய்யும் போது, நாங்கள் கிரியைங்க நடப்பிக்கும் போது, நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய கரங்களுக்கு ஆண்டவரை கட்டளை இடும் போது நீங்கள் அங்கே செய்வீங்க. ஆண்டவரை கட்டளை இடுமான்னு பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே நாங்கள் கட்டளை இடத்துக்கு உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைங்க கட்டளை எடுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் இந்த பிள்ளைங்க ஜெபிக்கிறதுக்கு உதவி செய்யுங்கப்பா. கிருபையினால மூடிக்கொள்ளுங்க. செய்தி கொடுத்த மகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. கிருபையினால மூடிக்கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லு, என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.